ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரெட் டைமண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய சில்வர் பிளான், ஸோ அதனுடைய வித்ட்ராவல் ப்ரூஃபை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சில்வர் பிளானுடைய டீட்டெயில்ஸை வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து சில்வர் காயின் வந்து கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக நம்ம சில்வர் காயினை தான் பை பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம சில்வர் காயின் வாங்குறது மூலயமா நமக்கு வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெட் டைமண்ட்ஸோடைய பிளான். ஸோ ஃபஸ்ட்டு மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்லேருந்து நம்ம சில்வர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ 10 கிராம்லேருந்து நம்ம லேக்ஸ் கணக்கில் கூட எவ்வளோ வேணாலும் நம்ம சில்வர் காயினை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ சில்வர் காயின் வந்து பார்த்திங்கன்னா 3300க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 10 கிராம், ஓகேங்களா. ஸோ மினிமம் வந்து 10 கிராம் தான் வாங்க முடியும். ஸோ அப்போது மினிமம் 3300 நீங்கள் லேக்ஸ் கணக்கில் எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் சில்வர் காயினை வந்து வாங்கிக்கலாம். ஒவ்வொரு காயினுமே வந்து 10 கிராம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் 100 கிராம் சில்வர் வாங்கினாலுமே ஸோ 10 கிராம் சில்வராக தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாமே 10 கிராம் காயின்ஸு. ஸோ எவ்வளோ வாங்குறீங்களோ அது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி அத்தனை காயின்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம டேரெக்டாகவே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஐடி போட்டுட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ டேரெக்டாக போயிட்டு நம்ம வந்து சில்வர் காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு கேஷ் கொடுத்து எப்படி கடையில் போயிட்டு நம்ம சில்வர் வாங்குகிறோமோ ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ ஜிஎஸ்டி, இன்வாய்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளோக்கு சில்வர் வாங்குகிறோமோ ஸோ அதிலேருந்து 4% வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி கிடையாது, வீக்லி 4%, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 25 வாரத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தரை வந்து டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஸோ அவங்க எவ்வளோக்கு சில்வர் வாங்குகிறாங்களோ ஸோ அதில் இருந்து 1% வீக்லி கொடுக்குறாங்க. வீக்லி 1%. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 25 வாரத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைனரி போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேர் மேட்ச் இன்கம், ஓகேங்களா. பேர் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4% கொடுக்குறாங்க. ஸோ இந்த பைனரியில் எந்த அளவுக்கு நம்ம வந்து டீமை பில்ட் பண்ணுறோமோ ஸோ அதில் வந்து ஒரு பெரிய இன்கம் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பிளானு, இவ்வளோ தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஜாயின் பண்ணி 1 வீக்குக்கு மேலே ஆகுது. ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து வந்துருச்சு. 132 ரூபா வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் தான் வந்து வாங்கியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை, ஆக்சுவலாக வந்து டாப் அப் பண்ணலை. ஸோ நம்ம வந்து டாப் அப் பண்ணுற ஐடியா. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 10 கிராம் தான் வந்து ஜாயின் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் 10 கிராமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து தான் வந்து நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பேமெண்ட் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 330 ரூபாய்க்கு வந்து 10 கிராம் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு 4% வந்து பார்த்திங்கன்னா 132 ரூபா வந்து நமக்கு கூகுள் பே மூலிமா நமக்கு வந்து பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ சின்ன அமௌண்ட்டெல்லாம் வந்து கூகுள் பே ஆல்மோஸ்ட் வந்து கூகுள் பேலே வந்து இப்போ நமக்கு கூகுள் பே, ஃபோன்பேயில் தான் நமக்கு அமௌண்ட் வந்து போடுறாங்க, ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ பெரிய அமௌண்ட் அப்படின்னும் போது அதுக்கான வேறு ப்ராசஸில் போகுது, சரிங்களா. நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம், ஓகேங்களா. எம்டியை மீட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ப்ரூஃப் வந்து வேணும் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து சில்வர் வாங்கும் போதே நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ ஜிஎஸ்டியோடு தான் நமக்கு வந்து பில் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி போட்டு ஸோ பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இதில் இல்லீகலோ ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே ப்ராப்பராக லீகலாக தான் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ தைரியமாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பெரிய அளவில் கிலோ கணக்கில் தான் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மினிமமாக ஜாயின் பண்ணி கூட நீங்கள் அதுக்கப்புறம் டாப் அப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது நோ இஷ்யூ. நீங்கள் டேரெக்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் பெரிய அமௌண்ட் கூட. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் உங்களுக்கு வந்து தயக்கமாக இருக்குது, இல்லை வந்து ஆஃபீஸ் என்னால் வர முடியாது, டேரெக்டாக வர முடியாது, இப்போதைக்கு வந்து நான் வந்து
10 கிராம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி யோசிக்கக்கூடியவங்க ஸோ தாராளமாக வந்து நீங்கள் நம்ம மூலியமாகவே ஐடி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நமக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா கூட ஆக்சுவலாக நம்ம வந்து ஐடி போட்டு உங்களுக்கு வந்து சில்வரை கூட நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகேங்களா. ஸோ இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் வரும்போது சில்வரை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய லீடர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் மூலிமா தான் நான் இதை உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். ஓகேங்களா. இதுதான். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட்டுன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிருக்கு. இதில் வந்து எந்த ஒரு இல்லீகலும் கிடையாது. ஸோ நம்மளுடைய கேபிட்டலுக்கு நமக்கு சில்வர் கொடுத்துறாங்க. ஸோ அது ஒரு சேஃப். ஓகேங்களா. ஸோ சேஃபாக வந்து நம்ம தயக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணவும் முடியும். அதே மாதிரி தயக்கம் இல்லாமல் ரெஃபர் பண்ணவும் முடியும். இது 2 தான். ஓகேங்களா. ஸோ சேஃபாக இருக்குது அப்படின்னும்போது தயக்கம் இல்லாமல் ஒருத்தரை நம்ம ஈஸியாக ரெஃபரும் பண்ண முடியும். என்னடா ஒருத்தரை ரெஃபர் பண்ணிவிட்டு எதனா ஆகிடுமோ அப்படின்ற அந்த தயக்கமும் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ற அந்த தயக்கமும் தேவையில்லை. ஸோ தயக்கம் இல்லாமல் இதில் எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஸோ வேறு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ சென்னை நியர்பையில் இருக்கிறவங்க டேரெக்டாக ஆஃபீஸ் வந்துடலாம். ஓகேங்களா. இல்லை நான் லாங்கில் இருக்கேன், என்னால் ஆஃபீஸ் வர முடியாதுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.